வணக்கம். பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அமெரிக்கா சார்பாக காமன் சென்ஸ் என்னும் மாதம் ஒரு முறை மின்னிதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே பேர்ல சில வருடங்களுக்கு முன்னால காமன் சென்ஸ் எஃப்எம் ரேடியோன்னு ஒரு 24 ஹவர் எஃப்எம் ரேடியோ துவங்கி இயங்கிக் கொண்டும் இருந்தது. சில காரணங்களால் எங்களால் அதை தொடர்ந்து இயங்க முடியவில்லை. அந்த ரேடியோல தற்போது கனடாவில் வசிக்கும் தோழர் ஆசிப் அவர்கள் புலவர் குழந்தையின் ராவண காவியம் பற்றிய சில பகுதிகளை ஆரம்பத்தில் தொகுத்து வழங்கினார். எஞ்சிய மீதி பகுதிகளை தோழர் கனிமொழி அவர்கள் தொடர்ந்து வழங்கி வந்தார். துவக்கம் முதல் இறுதி வரை மிக மிக சிறப்பாக அமைந்த அந்த உரைகளை சில காரணங்களால் எங்களால் ஒளிப்பதிவு செய்ய இயலவில்லை. அந்த காரணங்களினாலும் மீண்டும் அது போன்ற உரைகளுக்கு கடுமையான முயற்சி தேவைப்படும் என்ற காரணங்களாலும் அந்த உரைகளை மீண்டும் ட்விட்டர் கூறும் திராவிட நல்லுலகிற்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் இன்று அதன் முதல் பகுதியை தோழர் மாவி கனிமொழி அவர்கள் நமக்காக வழங்க இருக்கிறார். பழமைக்கு பயண சீட்டு, புதுமைக்கு நுழைவு சீட்டு என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட புலவர் குழந்தையின் ராவண காவியத்தின் முதல் பகுதிக்கு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர் கனிமொழி, நீங்கள் துவங்கலாம். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். தோழர் வசந்த் அவர்கள் கூறியது போல் காமன் சென்ஸ் ரேடியோ அப்படின்ற இணைய வானொலி, அந்த வானொலியில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னர் புலவர் குழந்தையின் ராவண காவியம் முழுவதையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு வல்லின சிறகுகள் என்ற ஒரு கவிதை இணைய யூடியூப் தளத்திலே ராவணகாவியத்தினுடைய முக்கிய பகுதிகளை தொடர் உரையாக நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த உரைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு விரைவில் நூலாக வெளிவர இருக்கின்றது. இது 3வது கட்டமாக ட்விட்டர் ஸ்பேஸில் ராவணகாவியத்தை உரையாற்ற வேண்டும். தோழர் கூறியது போல இதனை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ட்விட்டர் ஸ்பேஸிலே உரையாற்றலாம் என்ற எண்ணத்தில் ராவணகாவியத்தை ட்விட்டர் ஸ்பேஸிலே நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். ராவணகாவியத்தை பொறுத்தவரையில் 1946ஆம் ஆண்டு புலவர் குழந்தை அவர்கள் இயற்றிய ஒரு முக்கியமான இலக்கியம். ஏன் அது முக்கியமான இலக்கியம் என்பதை நான் பின்னால் என்னுடைய உரையில் கூறுகின்றேன். இந்த ராவணகாவியத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 5 காண்டங்கள் இருக்கின்றன, 57 படலங்கள் இருக்கின்றன, 3100 பாடல்களை புலவர் குழந்தை அவர்கள் இயற்றியிருக்கின்றார். நாம் இந்த தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்லும் பொழுது முழுக்க நம்முடைய இலக்கியங்கள் எதை சார்ந்து பயணப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்ற ஒரு சின்ன பார்வை. ராவணகாவியம் எழுதப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முன்னர் என்ன நடந்தது, இலக்கிய உலகில் என்ன நடந்தது அப்படின்றதையும் நாம பார்க்கணும் இல்லைங்களா? சங்க இலக்கியம் என்பது 8 தொகை 10 பாட்டு நூல்கள் நாம் நன்றாக அறிவோம். அது ரொம்ப காலத்தால் முந்தியவை. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியம் 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும். அதை படித்தவர்களுக்கு தெரியும். அண்மை காலமாக நிறைய தோழர்கள் சங்க இலக்கியத்திலே அவர்கள் தேர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். நிறைய வலைப்பதிவுகள் சங்க இலக்கியத்தை பற்றி, அந்த பாடல்களை பற்றி இருக்கின்றன. அந்த பாடல்களை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு செய்தி விளங்கும். என்ன அப்படின்னா, அந்த இலக்கியம் எந்த மதத்தையும் சாராமல், எந்த மதத்தவருக்கும் இது உரியது என்று சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். அந்த 10 பாட்டுல இந்த திருமுருகாற்றுப்படை, அப்புறம் பின்னர் வந்த கலித்தொகையில அதெல்லாம் காலத்தால் ரொம்ப பிற்பட்டவை. அந்த 10 பாட்டுல சேர்த்திருக்காங்க, ஆனா காலத்தால் பிற்பட்டவை. அந்த இடத்துல வரும்பொழுது இந்த மதம் பற்றிய ஒரு சில கருத்துக்கள் அதுல வந்துரும். அந்த இலக்கியம், சங்க இலக்கியம் என்பதே கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளினுடைய தொகுப்பு தான் அது. அதனால அந்த இலக்கியத்தை நாம் முழுவதும் படிக்கின்ற பொழுது, நீங்க குறுந்தொகையாக இருக்கட்டும், அதே போல புறநானூற்று பாடல்கள் ஒருபுறம், அகநானூற்று பாடல்கள், நற்றிணை, இதெல்லாம் நாம படிக்கின்ற பொழுது, முழுவதுமாக படிக்கின்ற பொழுது ஒரு செய்தி நமக்கு விளங்கும். என்னன்னா, நம்முடைய பண்பாடு எப்படி மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது.
ஏன்னா ஒரே காலகட்டத்துல எழுதப்பட்ட நூல் கிடையாது. ஒரு 600 ஆண்டு காலங்களுடைய தொகுப்பு அது. சங்கம் மருவிய காலத்தில் தான் அது தொகுக்கப்பட்டதாக நாம் படிக்கின்றோம். அப்படி தொகுக்கப்படும் பொழுது கூட கிட்டத்தட்ட 70% அகப்பாடல்களாகத்தான் தொகுத்திருக்கிறார்கள். மீதி 30% தான் நமக்கு அந்த வீரம் பற்றிய புறநானூற்று பாடல்கள், பதிற்று பத்து, இதெல்லாம் அந்த 30%க்குள்ளதான் வரும். இந்த ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அப்போ தமிழர்கள் காதலும் வீரமும் இரண்டும் இரு கண்கள் என்று பார்த்தவர்கள் தானே, அப்ப ஏன் காதல் பாட்டு மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்குள்ள நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல அது தொகுக்கப்பட்டது. நமக்கு கிடைச்சதை அவங்க தொகுத்திருக்காங்க. தொகுக்கும் போது எதையெல்லாம் விட்டு விட்டார்கள், ஏன் விட்டு விட்டார்கள் அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு வருது. ஒரு 2000 ஆண்டு பழமையான இலக்கியம், ஒரு 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பான்மையான மக்களுக்கு இங்க கல்வி உரிமை கிடையாது. அவங்க கிட்ட ஓலைச்சுவடிகள் இருந்திருக்கலாம். அது எதுக்கு அப்படின்னு தூக்கி போடக்கூடிய அந்த செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம். ஏன்னா எஞ்சியதெல்லாம் அவங்க எங்கெங்கேயோ ஓலைச்சுவடிகள்ல தேடி அச்சு செய்யும் பொழுது அதை கொண்டு வந்தார்கள் அப்படின்ற அந்த செய்தியை படிக்கின்ற பொழுது, அப்ப நம்ம கிட்ட இருந்திருக்கோம். இந்த படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் அது காலத்தால் அதை பாதுகாக்கணும்னு தெரிஞ்சிருக்காது நம்முடைய மக்களுக்கு. தமிழ்ல இன்னொரு பழமொழி இருக்கு இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற அந்த அடிப்படையில வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஓலைச்சுவடிகளையும் நெருப்புல போட்டிருக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில கொண்டு போய் விட்டது அதிகம். அதே போல தமிழர்களுடைய அந்த வாழ்வு நிலம் இருக்கு, அது கடல் கோளினால் அதிகமாக அழிந்திருக்கின்றது. அதனூடாக நாம் இழந்த நூல்கள் அதிகம். இன்னொரு பக்கம் 2 இனங்களுக்கு சண்டை வரும் பொழுது, அது தமிழ் இனம் அப்படின்னு கிடையாது, உலகம் முழுவதும் எந்த இனத்திற்கும் மற்றொரு இனத்தோடு சண்டை வரும் பொழுது அவர்கள் முதலில் தாக்குதல் நடத்துவது அவர்களுடைய அறிவு பெட்டகமாக நூலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான். அப்ப அந்த யாழ் நூலகமும் 80களில் எரிக்கப்பட்ட பொழுது நிறைய அரிய நூல்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்திகளை எல்லாம் நாம் படிக்கின்றோம். அப்போ எஞ்சிய நூல்கள் தான் இந்த சங்க இலக்கியம். இன்னைக்கு நாம படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் அல்லது அந்த நெடும் பாடல்கள். இது ஒரு காலகட்டம். அந்த சங்க இலக்கிய அறிமுகமே கூட நமக்கு 1950களுக்கு பிறகுதான் பெரும்பான்மையான மக்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கின்றது. திருக்குறளும் அந்த காலகட்டத்துல தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த பின்புதான், அந்த திருக்குறள் மாநாடு நடத்திய பின்புதான் மக்களுடைய இலக்கியமாக திருக்குறள் மாறுகிறது. அதற்கு முன்னர் புலவர்கள் வீட்டு பரன்ல இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அத பெரியார் தான் கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்த்தார் அப்படின்ற அந்த செய்தியை நாம் படிக்கின்றோம். அதுபோல சங்க இலக்கியமும் பெரியாரோடு இயங்கிய தமிழறிஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் சங்க இலக்கியத்திற்கான அந்த உரைகளை அதெல்லாம் அந்த காலகட்டத்துல எழுதுறாங்க. இது நாம இலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்க இலக்கியம், பிறகு இலக்கணம் அப்படின்னு வருகின்ற பொழுது தொல்காப்பியம். அதுதான் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல். அதுதான் முதல் இலக்கண நூலா அப்படின்ற அந்த கேள்வி வருகின்ற பொழுது தொல்காப்பியமே அதுல பதில் சொல்கிறார். தொல்காப்பியரே அதில் என்ன பதில் சொல்கிறார் என்றால், என்மனா புலவர் என்மனா புலவர் என்கின்றனர் புலவர்கள் அப்படின்ற அந்த அடிப்படையில அந்த நூற்பாலாம் அந்த தொல்காப்பியத்துல வரும் பொழுது அதற்கு அறிஞர்கள் என்ன பொருள் கூறுகின்றார்கள்? தொல்காப்பியத்திற்கு முன்னரே பல இலக்கண நூல்கள் நம்மிடம் இருந்திருக்கின்றது, ஆனா நமக்கு கிடைக்கல. கிடைச்சது தொல்காப்பியம் தான். இதுல இன்னொரு செய்தியும் நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இலக்கணம் ஒரு மொழியில் முதலாக அமையாது, இலக்கியம் தான் முதல். அது நல்லா தழைத்து, அதாவது மொழி சிறிது சிறிதாக தழைத்து மக்களிடத்திலே நன்றாக பயன்பாட்டிற்கு அங்கிருந்து இலக்கியம் மக்கள் வாய்மொழி இலக்கியமாக இருப்பது, பின்பு சிறிது சிறிதாக பாடல்களாக வரும். அதற்கு பிறகு அதுல காப்பியங்கள் வரும். அதெல்லாம் நல்லா கட்டமைந்த பின்புதான் நமக்கு இலக்கணம் வரும். அப்போ ஒரு இலக்கணம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பு இலக்கியம் அந்த மொழியில் தழைத்து ஓங்கி இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை ஒரு மொழிக்கு. இப்ப நம்மிடையும் நல்ல செவ்விய இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. அதன் மூலமாக நமக்கு கிடைத்த இலக்கணம் தொல்காப்பியம் போன்ற அந்த இலக்கணம். அதற்கு பிறகு நமக்கு இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தா நேரா அங்கிருந்து பெருசா நம்முடைய மக்களுக்கு அறிமுகம் அப்படின்றது திருக்குறள். திருக்குறள் நம்ம சங்க இலக்கியத்திற்கு பிறகு நீதி இலக்கியங்கள் வகையில வரும். 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நாலடியார், திருக்குறள்லாம் அந்த வகைக்குள்ள வரும். அது ஒரு சமண சமயத்தவர்கள் பௌத்த சமயத்தவர்கள் எழுதிய நூல்கள் என்று சொன்னாலும் கூட அந்த நூல்களிலும் எந்த மதத்தவருக்கு இது உரியது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. திருக்குறள் இது ஒரு மதத்துக்கு உரியது அப்படின்ற அந்த எண்ணமே நமக்கு அதை படிக்கின்ற பொழுது எழாது.
எல்லா மக்களுக்கும் உரியது. இன்னும் சொல்லணும்னா தமிழர்களுக்கு மட்டும் உரியது கிடையாது நீதி இலக்கியங்கள். உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரியதுதான் நீதி இலக்கியங்கள். அப்படியான ஒரு தன்மையில் இருந்துதான் நம்முடைய இலக்கியங்கள் இயங்கிக் கொண்டு வந்தன. அதற்கு பிறகு நீங்க காப்பிய காலம் வந்துரும். சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், அப்புறம் அங்க இருக்கிற ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், இதெல்லாம் முழுக்க முழுக்க பௌத்த சமய அந்த நெறிகளை கொண்டு எழுதப்பட்ட காப்பியங்கள் என்று சொன்னாலும் கூட, நீங்க சிலப்பதிகாரத்தை படித்தாலும் சரி, மணிமேகலையை படித்தாலும் சரி, அந்த மதத்திற்காக மட்டும் எழுதப்பட்ட காப்பியங்கள் கிடையாது அவை. அதுல நீங்க படிக்கின்ற பொழுது, சிலப்பதிகாரத்தை படிக்கின்ற பொழுது எல்லா மதத்தினுடைய செய்திகளும் இளங்கோவடிகள் அதனை பயன்படுத்தி இருப்பார். அப்படியான ஒரு இலக்கிய காலகட்டம் நம்மிடையே இருந்தது. மதமே இல்லாத ஒரு காலகட்டம் சங்க இலக்கியம். பிறகு மதங்கள் வந்த பின்பு கூட நம்முடைய இலக்கியங்களில் அதனுடைய தாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவுதான். நிறைய மதங்கள் இங்க வந்துவிட்ட பிறகு எழுந்த காப்பியங்களில் கூட எல்லா மதங்களை பற்றிய செய்திகளும் இருந்தன. அப்புறம் நீங்க அங்கிருந்து அப்படியே வந்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு கிட்ட வரும்பொழுது அந்த பக்தி இலக்கியங்கள், திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம், திருவாசகம், இவையெல்லாம் ஒரு காலகட்டத்துல எழுந்து வருகின்ற பொழுது எதற்கு மாற்றாக வருகின்றன அப்படின்னு பாக்குறோம். பௌத்த சமயமும் சமண சமயமும் தமிழர்கள் நிலத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருந்த காலகட்டத்தில் அதனை அழிப்பதற்காக இந்த பக்தி இலக்கியம் அப்படின்ற ஒரு இதுவை கொண்டு வராங்க. அது சைவமும் வைணவமும், அதுதான் அந்த இடத்துல முழுவதுமாக அவர்களுடைய சமய கருத்துக்களை பரப்புவதற்காக அந்த பக்தி இலக்கியங்கள் இயற்றப்படுகின்றன. சில பேர் பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தி இலக்கியம் இல்ல அப்படின்னா தமிழே இல்ல, தமிழ் அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னுவாங்க. அது அந்த பார்வையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லது அந்த பார்வையில ஏதாவது தவறு இருந்தா மற்றவர்கள் சுட்டி காட்டலாம். அதனுடைய அடிப்படை என்ன? நீங்க அந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது, நீங்க பௌத்த மதம் சார்ந்து எழுந்த காப்பியங்களாக இருக்கட்டும், பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், சமண இலக்கியம் சார்ந்த அவையெல்லாம் கூட, நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த மதத்தையும் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அந்த மத பெண்களை நாம வன்புணர்வுக்கு ஆளாக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியது கிடையாது. ஆனா நீங்க பக்தி இலக்கியம்னு பரப்புற இந்த நூல்கள், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள், மாணிக்க வாசகர் எழுதியது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை அல்லது ஒரு சமயத்தாரை கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல்கள். இது எந்த வகையில தமிழை வளர்த்தது அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக அதை படிக்கின்ற பொழுது நமக்கு வரும். தமிழை பக்தி இலக்கியம் வளர்க்கவில்லை, தமிழை பயன்படுத்தி பக்தியை வளர்த்து கொண்டார்கள், அவர்களுடைய மதத்தை வளர்த்து கொண்டார்கள். அதுதான் ஒரு அறிவுத்தளத்தில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை. இலக்கியங்களினுடைய போக்கு இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு சொன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, பாரதியார், பாரதிதாசன் இரண்டு வெவ்வேறு தத்துவங்களினுடைய அடையாளங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். பாரதியார் கூட அவருடைய பாடல்களில் பாஞ்சாலி சபதம் எழுதுறாரு, கண்ணன் பாட்டு எழுதுறாரு. இப்படி ஒரு மதத்திற்கான கோட்பாட்டுக்குள் இருந்து அவர் எழுதுகின்றார். ஆனா அந்த கவிதையினுடைய நடை எளிமைப்படுகிறது அப்படின்றது நீங்க பாரதியாரினுடைய கவிதைகளை படிக்கின்ற பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை நாம மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த இலக்கியம், அவர் போற போக்குல புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட முடியாது. ஏன்னா ஒரு பெரும் இயக்கம், சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் தழைத்து வளர்கின்ற பொழுது அதற்கு ஈடாக இங்க இலக்கியங்களும் வளர்கின்றது. அது மறுமலர்ச்சி இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கான இயக்கம், இலக்கியம் ரெண்டும் நமக்கு ஒரு பேரலலா நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சமமாக அந்த பயணம் இருக்கின்றது, இலக்கியமும் இயக்கமும் சமமாக நடக்கின்றது. இப்ப அந்த பயணத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பங்கு என்பது அளப்பரியது. ஆனா கெட்ட வாய்ப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அல்லது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளினுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, திராவிட இயக்கத்தை சேர்ந்த எழுத்தாளர்களினுடைய அல்லது படைப்பாளியினுடைய அந்த இலக்கியம் என்பது இலக்கிய தரம் வாய்ந்தவை இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை இன்று வரை வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அண்மையில கூட சுந்தர ராமசாமி அவர் என்ன சொன்னாரு, பெரியாரினுடைய எழுத்துக்களில் இலக்கியம் இல்லை, ஈரம் இல்லை,
முதல்ல பெரியார் வந்து இலக்கியவாதி கிடையாது. அவர் சமூக சிந்தனையாளர், புரட்சியாளர். அந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய பார்வையை பதிவு செய்கின்றார். ஆனா இலக்கியம் இல்லை, ஈரம் இல்லை அப்படின்றத அவர் எந்த அடிப்படையில சொன்னார் அப்படின்னா, அவர் படிக்கல, பெரியாருடைய எழுத்துக்களை படிக்கல. பெரியாரினுடைய முக்கியமான சில செய்திகளை, அவருடைய எழுத்துக்களை படிக்கின்ற பொழுது அது அந்த அளவிற்கு இலக்கிய தரம் வாய்ந்தவை. படிக்காமையே வந்து இவங்க இலக்கியம் இல்லை, ஈரம் இல்லைன்னு இனிய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பெரியார், அது எந்த நூல் அப்படின்றது எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் அந்த வரிகள் எனக்கு நினைவில் இருக்கின்றன. அதாவது இந்த மக்களுக்கு வந்து சுயமரியாதை உணர்வை ஊட்ட வேண்டும்னு பெரியார் பாடுபடுகிறார், அதற்காக பேசுகின்றார், எழுதுகின்றார். அப்ப சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவாரு, வெப்ப நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பூக்கு தான் வந்து மனம் அதிகமா இருக்கும். குளிர் நாட்டுல வளரக்கூடிய பூக்கு கூட மனம் அவ்வளவு அதிகமா இருக்காது. இந்த வெப்ப நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த காரம் சாரமா நல்லா சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் எல்லாம் இவங்களுக்கு தான் உண்டு. ஆனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தமிழன், நம்ம வந்து வெப்ப நாட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், வெயில் நாட்டுலதான் இருக்கிறோம். ஆனா உனக்கு ஏண்டா இந்த சுயமரியாதை உணர்வு மட்டும் இல்லைன்னு கேட்பாரு. இதை விட ஒரு இலக்கிய நயமான எழுத்தை எந்த இலக்கியவாதி தமிழ்ல எழுதினார்னு எனக்கு தெரியல. போற போக்குல அந்த பூவை வந்து அவரு ஓமையாக சொல்கின்ற பொழுது அதை எத்தனை முறை படித்தாலும் நம்மால் அந்த ஓமையை விட்டு வெளியே வரவே முடியாது. அவர் வந்து ஒரு போராடுவதற்காக மக்களை தயார்படுத்தக்கூடிய அந்த ஒரு உரை அது. அதுக்குள்ள அவ்வளவு இலக்கிய நயமாக வெப்ப நாட்டுல இருக்கக்கூடிய பூக்கு மனம் உண்டு, ஆனா நீ ஏன் போராட மாட்டேன்னு கேக்குறாரு. இவங்க வந்து இன்னைக்கு பெரியாருடைய எந்த எழுத்தை படித்து விட்டு இவர்கள் எல்லாம் விமர்சனம் வைக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இது ஒரு பக்கம். இந்த விமர்சனங்களும் எப்பவுமே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய இலக்கியத்தின் மீதும் அவர்கள் வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா ஏன் அதாவது இந்த திராவிட இயக்கம் தோன்றிய பிறகு, சுயமரியாதை இயக்கம், பிறகு திராவிடர் கழகம், அப்படி அதனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அது தோன்றிய பிறகு இந்த தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியத்தின் போக்கே மாறுகின்றது. ஏன்னா அது வரைக்கும் தொன்மங்களை கேள்வி எழுப்புதல் என்ற ஒன்றே தமிழ் இலக்கியங்களில் கிடையாது. தொன்மங்களை கேள்வி எழுப்புதல்னா என்ன? ஒரு புராண இதிகாச கதை, அத வந்து கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, அதுக்குள்ளேயே தான் எழுதணும். அதுக்குதான் நான் பாரதியாரோட எடுத்துக்காட்ட சொன்னேன். பாஞ்சாலி சபதம் எழுதுறாரு, கண்ணன் பாட்டு எழுதுறாரு, அதுக்குள்ளேயே தான் அவர் சுத்திட்டு இருக்காரு, பராசக்தின்றாரு. தொன்மங்களை எல்லாம் அவர் கேள்வி எழுப்பல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக புரட்சி கருத்துக்கள் இருப்பது போல இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது அவருடைய இலக்கியத்துக்குள்ள. ஆனா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய எந்த படைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த தொன்மங்களை கேள்வி எழுப்புதல் அப்படின்றது திராவிட இயக்கம் தொடங்கி வைத்தது. இரணியன் அல்லது இணையற்ற வீரன் நாடகம் போடுறாரு பாரதிதாசன் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையேற்று 1930களில் நடைபெறுகின்றது. என்ன அதனுடைய நாடகத்தினுடைய சாரம்? நாம படிச்சிருப்போம். இரணியன், அவன் வந்து ஒரு பெரிய அரக்கன், அவன் வந்து தேவர்களை வந்து கொடுமைப்படுத்தினான், பெண்களை வந்து தூக்கிட்டு போனா, இப்படிதானே கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப வந்து பாரதிதாசன் அவன் எவ்வளவு பெரிய வீரன் என்ற அடிப்படையில் அந்த நாடகத்தை அமைத்திருப்பார். அதற்கு தடை கூட போடப்பட்டது. இரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்ற அந்த நாடகத்திற்கு தடை போடப்பட்டது 30களில். இது வந்து ஒரு புறம். அதற்கு பிறகு நம்முடைய திராவிட இயக்கத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நம்மிடையே இருந்த சிறுகதை மன்னர் என்று அழைக்கப்படக்கூடிய தென்னரசு அவர்கள், இப்படி நிறைய எழுத்தாளர்கள் நம்மிடையே இருந்திருக்கின்றார்கள். நீங்க பெண் எழுத்தாளர்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தனி பட்டியல். மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள், அதே போல அந்த குடியரசு இதழில் எழுதிய பெண்களினுடைய பட்டியல் தனி. இப்படி நிறைய எழுத்தாளர்கள் இந்த தொன்மங்களை கேள்வி எழுப்புதல், ஆண்டாண்டு காலமாக எந்த இதுதான் இலக்கியம், இதுதான் புராணம், இதன்படிதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அந்த பாணியிலிருந்து விலகி இலக்கியம் இங்கே படைக்கப்படுகிறது. அதை பொறுத்து கொள்ள மாட்டாமல் தான் நீங்க எழுதுறதெல்லாம் இலக்கியமா அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்ப இவங்க எழுதுறதெல்லாம் இலக்கியமா? ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் இங்க என்னோட இங்க பக்கத்து மாநிலத்துலதான் இருக்கிறாரு. அவர் நிறைய இலக்கியங்களை படிக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய செய்தி, நீங்க ஜெயகாந்தனை வந்து படிக்கணும், ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை வந்து நீங்க அடிக்கடி படிக்கணும். 1-2 கதைகள் படிச்சிருப்போம், அதற்காக அது வந்து ஆழ்ந்து படிக்கக்கூடிய அளவில் என்னை ஈர்க்கக்கூடிய வகையில் சில கதைகள் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா அவர் திரும்ப திரும்ப நீங்க ஜெயகாந்தனை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்.
அதுல ஒரு செய்தி அவர் சொல்வாரு, இந்த பார்ப்பன சமுதாய பெண்களினுடைய நிலையை பற்றி அவருடைய கதைகள் அதிகமாக பேசும், அதற்காக நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட விளையாட்டா சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, அதை நாங்க ஏங்க படிக்கணும், அந்த சமுதாய பெண்கள் இன்னைக்கு வைதிக மதத்துக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவங்கதான் படிக்கணும், அவங்க நிலை எப்படி இருந்தது, எப்படி இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க, அப்படி தமிழ்நாட்டுல அவங்க நிலை ஓரளவுக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்றத அவங்கதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கில் நாம் சொல்வதுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய இலக்கியங்கள் முழுக்க முழுக்க அந்த புராண இதிகாசங்களை கேள்வி கேட்டு அறிவுத்தளத்தில் இருந்து எழுதப்பட்ட இலக்கியங்கள். அந்த அறிவுத்தளத்தில் இருந்து எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் இவங்களுக்கு அழகு இல்ல, ஈரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்த முக்கியமான ஒரு நூல் தான் ராவண காவியம். ராவண காவியம் ஏற்கனவே சொன்னது போல 46 வெளிவருகின்றது. 1948 அந்த நூலுக்கு தடை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராவண காவியம் அதுவரை ராம கதையை மட்டுமே கேட்டு கேட்டு எழுதி எழுதி பேசிக்கொண்டு வந்த ஒரு கூட்டம், ராவண காவியம் அப்படின்ற அந்த பெயரே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த நூல் வெளிவருகின்ற பொழுது ஒரு அருமையான ஆராய்ச்சி முன்னுரை எழுதியிருக்கிறார். அதற்கு முன்னர் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ராவண காவியத்திற்கு இதுவரை உரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நூலுக்கு முழுவதும், அந்த பாடல்கள் முழுவதும் 3100 பாடல்களுக்கும் உரை அப்படின்றது ஒரே ஒரு உரைதான் கிடைக்க பெறுகின்றது. பேராசிரியர் நா. வெற்றியழகன் அவர்கள் எழுதிய உரை. அந்த உரையைத்தான் நான் படித்தேன். அதற்கு மீறி ஏதாவது உரைகள் இருக்கான்னு தேடிய பொழுது எனக்கு கிடைத்தது ஒரு ஆய்வின் அடிப்படையில் ராவண காவியத்தை அணுகிய ஒருவர். அது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் விடுதலையில் படித்தேன். எனக்கு அந்த பெயர் நினைவில்லை, அவர் எழுதின பெயர் நினைவில்லை. ஆனா ஆய்வின் அடிப்படையில் எழுதிய ராவண காவியத்தை பற்றிய நூல் அப்படின்றது நினைவில் இருக்கின்றது. 1-2 நூல்கள் நாம விரல் விட்டு எண்ணி விடலாம். ராவண காவியத்திற்கு யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்கன்னா, எப்படி கம்பராமாயணத்திற்கு எத்தனை உரைகள் இருக்கின்றன, அது போன்று ஏன் ராவண காவியத்திற்கு இல்லை அப்படின்ற அடிப்படையில சிந்திக்க தொடங்கிதான் இந்த ராவண காவியத்தை படிக்க தொடங்கியது. அப்போ இந்த நூலுக்கு தடை போடுகின்ற பொழுது பல்வேறு அறிஞர்கள் அவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள், இந்த நூலுக்கான தடையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், அதே போல நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், பிரசண்ட விகடன் ஆசிரியராக இருந்த நாரணதுரை கண்ணன், குத்தூசி குருசாமி அவர்கள், காஞ்சி மணிமொழியார் அவர்கள், இப்படி நிறைய அறிஞர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், இவர்கள் எல்லாம், நம்முடைய பேராசிரியர் ஐயா அன்பழகன் அவர்கள், இவர்கள் அனைவருமே ராவண காவியத்திற்கு ஏன் தடை என்று அந்த 48 தடை போடுகின்ற பொழுது அவர்களுடைய இதழில், ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் ஒவ்வொருவரும் இதழ் நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த இதழ்ல அவங்க எழுதுறாங்க ராவண காவியத்திற்கு தடை போடப்பட்டது எவ்வளவு பெரிய அநீதி அப்படின்னு எழுதுறாங்க. அது நம்ம காவியத்தை பார்க்கின்ற பொழுது இடையிடையில் அந்த செய்திகளை நாம் பார்த்து கொள்ளலாம். இதுல ரொம்ப முக்கியம், நான் ஏற்கனவே கூறியது போல அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த ஆராய்ச்சி முன்னுரை. அந்த ஆராய்ச்சி முன்னுரையில் ஒரு செய்தியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது, இந்த ராவண காவியம் எழுவதற்கு முன்னர் ராவணனை பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய அந்த கவிதையை அவர் அதிலே கூறுகின்றார். தென்றிசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் எந்தன் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குது அடடா அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருந்தோளான் கொடை கொடுக்கும் கையான் குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் குற்றம் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் ராவணன் கான் அவன் நாமம் இவ்வுலகம் அறியும் அப்படின்ற அந்த கவிதை இருக்குது இல்லையா, அதை அவர் தொட்டு காட்டுகிறார். ராவண காவியம் எழுதுவதற்கு முன்னரே எழுதப்பட்ட அந்த கவிதையை கூறிவிட்டு அதற்கு ஆராய்ச்சி முன்னுரை எழுதுகின்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இந்த ஆராய்ச்சி முன்னுரையை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு சிறப்பு பாயிரம் இந்த ராவண காவியத்திற்கு எழுதியிருக்கிறார். இது வழக்கம் தான். ஒரு காவியம் எழுதுகின்ற பொழுது அதற்கு பாயிரம் எழுதுவார்கள். அந்த காவியத்தை போற்றி, அந்த ஆசிரியரை போற்றி ஒரு வாழ்த்து பாடல் இருக்கும். அதை நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் புலவர் குழந்தை அவர்களுக்கு எழுதி தந்திருக்கின்றார். பாவாணம் மல்கும் ராவண காவியம். அந்த பாவாணம் மல்கும் ராவண காவியம்னு படிக்கின்ற பொழுது, நீங்க ராவண காவியத்தை படிக்கின்ற பொழுது தெரியும் அவ்வளவு சுவை. அது இலக்கிய சுவையாக இருக்கட்டும்,
சொற்சுவையாக இருக்கட்டும், நீங்க பல்வேறு அணிகளை அவர் பயன்படுத்தி எழுதக்கூடிய அந்த பாங்கு கலிவிருத்தத்தில் எழுதியிருப்பாரு. அதே போல ஆசிரிய விருத்தம், எண்சீர் விருத்தம், இப்படி பல்வேறு இலக்கண மரபுகளை பயன்படுத்தி அவர் எழுதக்கூடிய அந்த செய்யுள்கள், இதெல்லாம் ஒரு புறம். மற்றொரு புறம் ராவணன் எப்படி ஒரு சிறந்த வீரன் அப்படின்னு அவர் படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த இடங்கள், அவையெல்லாம் இலக்கிய தரம் வாய்ந்தவை. இது 1948 தடை போடுறாங்க இல்லையா, 71 தான் தடை நீக்கப்படுகின்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தடை நீக்கப்படுகின்றது. இயல்பாக ஒரு கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே ஒரு உரைநூல் தான் முழுமையாக கிடைக்க பெறுகின்றது. 71 தடை நீக்கப்படுகின்றது. ஒரு நீண்ட இடைவெளி. அறிந்தவரை பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் ராவணகாவியத்தை பற்றி தொடர் உரை நிகழ்த்தி இருக்கிறார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் இணையத்துல கூட தேடி பார்த்தேன். ஒரு 4 இல்ல 5 அத்தியாயங்களாக அந்த உரை இருக்கின்றன. அதை தவிர்த்து ராவணகாவியத்தை நம்முடைய அறிவு இயக்கத்தை சார்ந்தவர்களே பெரிதும் படிக்கவில்லையோ அல்லது அதற்கான உரைகள் எழுதக்கூடிய சூழல் இல்லையோ, ஏதோ ஒன்று. அந்த குறை களையப்பட வேண்டும் என்பது நம்மை போன்றவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்ப புரட்சி கவிஞர் எழுதுகின்ற பொழுது, பாவான மல்கும் ராவண காவியம் நாவன மல்கிய நல்லாசிரியனும் நலமலி ஓல வலசுவாழ் முத்துச்சாமி சின்னம்மை காமுறு செல்வம் ஐந்தனும். ஏன்னா அவங்க அம்மா பேரு அப்பா பேரையும் சொல்றார். புலவர் குழந்தையினுடைய அப்பா முத்துசாமி, சின்னம்மை அம்மா, இவர்களினுடைய செல்வ குழந்தை அந்த செந்தமிழ் குழந்தை செப்பினான் அறிவுலகம் ஒப்புமாறே. இந்த ராவணகாவியத்தை அவன் இயற்றி தந்தான். ராவணகாவியம் எனும் இது தமிழக திராவிடம் இலையென திராவிடர் புரிக. ஏன்னா அந்த ராவணகாவியத்தை படிக்கின்ற பொழுது ஒரு பரந்துபட்ட ஒரு நோக்கில்தான் எழுதப்பட்ட ஒரு காவியம் அது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை மனத்தில் வைத்துக் கொண்டு அவர் காவியத்தை படைக்கவில்லை புலவர் குழந்தை அவர்கள். அவர் தென்பாடி நாடு, பெருவள நாடு, அந்த பக்டொலியாறு, இவற்றையெல்லாம் அவர் மனத்தில் வைத்துக் கொண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய திராவிடர் இன மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் என்று கூட அதனை புரிந்து கொள்ளலாம். சொல்றாரு புரட்சி கவிஞர், திராவிடர் புரிக ஆக்கியோன் குழந்தையும் போக்கரு பணுவலும் ஆழிசூழ் உலகில் என்றும் வாழியனன்றே வாழியனன்றே அப்படின்றது அந்த சிறப்பு பாயிரம். அதற்கு பிறகுதான் அண்ணா அவர்களுடைய ஆராய்ச்சி முன்னுரை அந்த நூலில் தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி முன்னுரையில் அறிஞர் அண்ணாவுக்கே உரிய அந்த ஒரு நயம் எழுதும் பொழுதே, ராவண காவியம் என்ன அந்த பேரை கேட்ட உடனே திடுக்கிடுகின்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி குறியிடுகின்றார். அப்படித்தான் இருக்கும். பன்னெடுங்காலமாக ராமாயணம் படித்தும் படிக்க பக்க நின்று கேட்டு வந்த மக்கள் அல்லவா, அவர்களின் செவிக்கு ராவண காவியம் என்ற ஒலியே சற்று கிளி தருவதாகத்தான் இருக்கும். எனினும் இந்நூல் எதிர்பாராததல்ல. காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி என்று பல கூறலாம் இதற்கு காரணமாக. அந்த ஆராய்ச்சி முன்னுரையிலேயே எதிரணிக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்து விடுகின்றார். இது ஆராய்ச்சி முன்னுரை 1946 எழுதப்படுகிறது. இந்த நூல் வெளிவரும் பொழுது எழுதப்படுகின்றது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இது புதிய தமிழகத்தின் ஓவியம். இதனுடைய நோக்கம் முன்னுள்ள ஏடுகளின் மூலம் ஏற்பட்ட கேடுகளை களைந்து இந்நாள் நினைவுக்கேற்ப அவற்றினை ஆராய்ந்து புது உருவாக்கி தருவது. ராமநவமி கொண்டாடும் நாட்களிலே நாட்டிலே ராவண காவியம் ஆக்கப்படுவது அதிசயம் என்று கருதி பயனில்லை. அறிவிப்பு என்று கொள்ள வேண்டும். பழமை மடிகிறது என்பதற்கான அறிவிப்பு. ஜாரின் கொடுமை உண்டாக்கிய சூழ்நிலையேதான் ஒரு லெனின் தோன்ற முடிந்தது. தோன்றினதானால்தான் யார் தேவகுமாரன் என்று தேயத்தினரால் வணங்கப்பட்டு வந்தானோ அவன் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிடும் பேயன் என்று ஏற்பட்டது. ஜார் இல்லையேல் லெனின் இல்லை, அவசியம் இராது. ராமாயணத்திற்கு ஆக்கந்தேட முனைவோரும் சித்திரம் தீட்டிடுவோரும் சிறு கட்டுரையாக்கிடுவோரும் இன்று புதுக்கூத்தாட முற்பட்டிருக்கவில்லையானால் இக்காவியமும் எழுந்திராது. ஒன்றின் விளைவு மற்றொன்று, விளைவு மட்டுமல்ல ஒன்றுக்கு மறுப்பு மற்றொன்று. எவ்வளவு அழகா அதை அவருடைய சொற்கள்ல அடுக்கடுக்காக எதிராளி என்ன கேள்வி கேட்பார்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை யூகித்து அவர் எழுதிய அந்த வரிகள். இதுல ரொம்ப முக்கியமானது,
அறிஞர் அண்ணா அவர்களே எழுதுகின்றார் ஒரு இடத்தில், எத்தனையோ இலக்கியங்கள் தமிழில் இருக்கின்றன, சங்க இலக்கியம் இருக்கு, அதை பெருசா நம்ம ஆட்கள் படிச்சதே கிடையாது. ஆனா இந்த கம்பராமாயணத்திற்கு கம்பர் கழகம், அதுல இருக்க எத்தனை சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், யார் சிறந்தவன், கற்பில் சிறந்தவள் யார், இப்படி தொடர்ந்து திரும்ப 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 ராமாயணத்தை சுற்றியே நம்முடைய அந்த பயணம் குறிப்பா இப்போதும் நடக்கின்றது. ஒரு 80-90 பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பொதிகை, அப்ப பொதிகை கூட கிடையாது, தூர்தர்ஷன் தானே. அத நீங்க திறந்தீங்கன்னா கூட இப்ப ஏதாவது ஒரு விடுப்பு காலத்துல நம்ம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பன் கழகம் போடக்கூடிய அந்த பட்டிமன்றத்தை தான் நாம கேட்க முடியும். அப்படி இருந்த காலகட்டங்கள் இருக்கின்றன. அப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கின்றார், ராவண காவியம் அப்படின்றது அது விளைவு. நீங்கள் ஒரு பாதையில போகின்றீர்கள், அதற்கு ஒரு எதிர் விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் போலதான் இது அப்படின்னு ரொம்ப எளிமையா அவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல, வாளும் வில்லும் வணக்கத்துக்குரிய பொருள்களாக்கப்படவே தோல்வலியும் மனவலியும் படைத்த ஒரு மன்னன் மிலேச்சனாக்கப்பட்டான். ராமனுக்கு செந்தாமரைக்கண் அமைத்தார் கவி, எனவே ராவணன் கண்கள் செந்தழலை உமிழ்ந்தனை என்று தீட்டலானார். இதுல ரொம்ப முக்கியம், ஏற்கனவே நம்முடைய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் சொன்ன செய்திதான். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கம்பரசத்தை நாம் படித்திருப்போம். அதே போல நீதிதேவன் மயக்கம் அப்படின்ற அந்த நாடகத்துல கம்பனை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் ராவணன் இருப்பான். அது ஒரு மிகச்சிறந்த நாடகம். அதான் அந்த தொன்மங்களை கேள்வி எழுப்புதல் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அறிவு தளத்தில் இருந்து மக்களை சிந்திக்க வைப்பதற்காக அந்த இலக்கியத்தை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கோம், நாடகத்தை எப்படி பயன்படுத்தினோம் அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது அது ஒரு ஆய்வாகவே நாம் செய்யலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார், நீங்க வாளும் வில்லும் வணக்கத்துக்குரிய பொருள் அப்படின்னு கம்பன் கொண்டு வரான். ஏன்னா நீங்க வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை அவன் ஒரு ராஜகுமாரன் தான் ராமன். அவனுக்கு எந்த அவதாரமோ கடவுளோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த இறுதி சம்பூகன் வதம் வால்மீகி ராமாயணத்துல வரும். அதன் பிறகு அந்த இறுதியாக ஒரு தொழிலாளியினுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய மனைவியை காட்டுக்கு சென்று விடுகின்றான். அப்ப அது கூட வால்மீகி ராமாயணத்துல உண்டு. ஆனா இவர் கம்பன் எழுதும் பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த பகுதியெல்லாம் அவர் எடுத்துடுறாரு. ஏன்னா அவதாரமாக காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பகுதியெல்லாம் எடுத்து விட்டு அவர் ஒரு கம்பராமாயணம் அப்படின்றத படைக்கின்றார். அது இலக்கிய சுவை இருக்கு அப்படின்றதுக்காக, அதான் பெரியார் கேட்டார், தங்க ஊசி அப்படின்றதுக்காக கண்ணில் எடுத்து குத்திக்க முடியுமா? ரொம்ப எளிமை. இலக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அருமையான பாடல்கள். இன்னும் சொல்ல போனா கம்பராமாயணம் நீங்க முழுமையா படிக்கலனா கூட ஒரு 10 பாடல்களாவது நமக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து அதை பற்றி பேசி பேசி நம்ம பாடங்கள்ல அந்த கும்பகர்ணன் தூங்கும் போது எப்படி தூங்கினான்ற பாடல்கள்லாம் மனப்பாடமா நமக்கு தெரியும். ஆனா இது ராவணகாவியம் 71 வெளிவருது. ஆனா இன்று வரை நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஏதாவது பாடல்கள் தெரியுமா? ஏன்னா 71 வெளிவருகின்ற பொழுது அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க புலவர் குழந்தை அவர்களுக்கு. தந்தை பெரியார் அவருக்கு பொன்னாடை போர்த்துகின்றார். அப்ப சொல்றாரு தந்தை பெரியார், ராவணகாவியத்தை பள்ளி பாடத்திலே பாடமாக வைக்க வேண்டும் அப்படின்னு. நான் படிக்கின்ற காலத்துல பாடமா இல்லை, இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அறிந்தவரை இல்லை என்றுதான் கருதுகின்றேன். அப்போ அறிஞர் அண்ணா அவர்களுடைய கேள்வி இதுதான், நீங்க வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதுறேன் அப்படின்ற பேர்ல முழுவதுமாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை எல்லாம் விட்டு ஒரு அடிமையாக்கக்கூடிய நோக்கில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் கம்பராமாயணம் அப்படின்றதுதான் அதனுடைய பார்வை. அப்ப ராவணகாவியம் அப்படின்னு வருகின்ற பொழுது இயல்பாகவே எதிரில இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்க தான் தன்மான இயக்கத்தவர்கள் ஆயிற்றே, அப்ப நீங்க எல்லாமே கற்பனை தானே, ராவணனை மட்டும் ஏன் தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்ற அந்த கேள்வி வரும் இல்லையா? அதற்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொல்கின்றார், தன்மான இயக்கத்தவர் ராவணதாசர்கள் அல்ல. நீ ராமதாசரா இருக்க, நாங்க ராவணதாசர்கள் அல்ல. ராவணனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வித்து பூஜாரிகளாக வேண்டும் என்பதற்காக அல்ல இக்காவியம் புனைந்தது. பழி சுமத்தினரே பண்டை கவிஞர்கள் ராவணன் மீது, இது முறையல்லவே, துருவி பார்க்குங்கால் விஷயம் முற்றிலும் வேறாகவன்றோ உளது என்று எண்ணி தீட்டியதே இந்த ஏடு. ராமதாசர்களுக்கு ராவணதாசர் விடுக்கும் மறுப்புரை அல்ல இந்நூல். ராமதாசர்களுக்கு தன்மான தமிழர் தரும் மயக்க நீக்கும் மருந்து இது. தாசர் நிலை கூடாது தமிழா, ராமதாசர் என்பது ஆரிய தாசராக்குவதற்கே பயன்படும் நண்பா என்று அறிவுறுத்தவே இந்நூல் வெளிவந்தது அப்படின்னு அவருடைய அந்த ஆராய்ச்சி முன்னுரை. அதுல ஒரு செய்தி, அதுல என்னன்னா,
1944 அப்ப அந்த காலகட்டத்திலே அப்போ ராஜாஜி வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. அது அனைவரும் அறிந்த ஒரு கருத்து தான். நமக்கு சிக்கல்கள் வரும் பொழுதெல்லாம் ராமாயணத்தை புரட்டி பாருங்கள். இப்ப ராமாயணத்தினுடைய தேவை என்ன, எதற்கு அதை இன்று வரை அவர்கள் தூக்கி கொண்டு சுமக்கின்றார்கள்னா இதுக்குதான். அதுல எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கின்றது. இவங்களுக்கு சிக்கல் வரும் பொழுதெல்லாம் எப்படி கூட இருக்கிறவனையே பகையாளியாக்குறது, அதாவது சொந்த இனத்தாருக்குள்ளே எப்படி அடிச்சுக்க வைக்கிறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புராணம் அது. இன்னொரு இடத்துல அறிஞர் அண்ணா ஒன்றை சுட்டி காட்டுகிறார். ராவண காவியத்தை எந்த மனநிலை, அதாவது நாம எழுதக்கூடிய அந்த மனநிலை இருக்கு இல்லையா, நாம் தாசர்களாக இருப்பதற்காக அதை எழுதவில்லை. ராமாயணம் போல கலைப்போர் முரசுதான். அதாவது ராவண காவியமும் ஒரு கலைப்போர் முரசுதான். இரண்டும் கற்பனைகளே. முன்னது ராமனை தேவனாக்க, இஃது ராவணனை தேவனாக்க வல்ல தமிழனாக்க, அதாவது வீரனாக்க. முன்னதற்கு கவி வானையும் வானில் உறைவோரையும் துணை கொள்ள நேரிட்டது. இந்நூலுக்கு அது தேவையில்லை. முன்னூலில் புதைந்துள்ளவைகளை கொண்டே ராவணின் உருவம் இத்தன்மையது என்று எடுத்துக்காட்டுகிறார் நூலாசிரியர். அதுல முக்கியமா ராவணகாவியத்தை நீங்க படிக்கின்ற பொழுது நிறைய செய்திகள், முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வால்மீகி ராமாயணத்தை அப்படியே எழுதியிருப்பார். எந்த இடத்துலயும் சமூக வதம் இருக்கும். அதே போல சீதையை காட்டுக்கு கொண்டு போய் விட்ட அந்த செய்தியோடுதான் அந்த ராவணகாவியம் நிறைவுறும். இன்னொரு முக்கியமான செய்தி, அந்த கதையினுடைய போக்கில் அவர் செய்த ஒரு சின்ன சின்ன மாற்றம் என்ன அப்படி, அதாவது கதை பெருமளவுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு இடையில ஒரு செய்தி அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் தன்மானம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். அது நம்முடைய இலக்கியங்கள்ல ரொம்ப குறைவு அப்படின்றதுனால அந்த காவியத்தை படிக்கின்ற பொழுது, குறிப்பா ஒரு இடத்துல இந்த இரண்யகசிபு, நரகாசூரன் இவங்கள பத்தி எல்லாம் ஒரு புராணம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா. எல்லாருமே அரக்கர்கள், ரொம்ப கொடுமையானவர்கள் அப்படின்ற அந்த நிலையை மாற்றி புலவர் குழந்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு தமிழ் பெயர் கொடுத்து அவர்கள் எப்படி சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார்கள் என்பதை விளக்குவதாக ஒரு பகுதி வரும். அந்த பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொரு இடத்துல நாம அந்த கம்பராமாயணத்தை படிக்கின்ற பொழுது சம்பராசுர யுத்தம் அப்படின்னு கம்பராமாயணம் பேசுகின்றது. ஆனா அத புலவர் குழந்தை எடுத்து கையாள்கின்ற பொழுது அவன் பாண்டிய அரசன் அப்படின்ற நிலையில கொண்டு வருவார். அதற்கு அறிஞர் அண்ணா என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், எப்படி அவர் பாண்டிய அரசன் ராவணகாவியத்துல புலவர் குழந்தை அதை எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், நீங்க கம்பராமாயணத்தை படிக்கின்ற பொழுது சம்பாரசுரன் மீனக்கொடியோன் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப மீனக்கொடி பாண்டியனுக்குரியது. அந்த அடிப்படையில அவன் பாண்டிய நாட்டு அரசன் என்று புலவர் குழந்தை எழுதுகின்றார். இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா முழுவதுமாக மனுவுக்கு எதிராகவே பல பாடல்களை ராவணகாவியத்திற்குள் புலவர் குழந்தை அவர்கள் படைத்திருப்பார்கள். ஒரு ஆராய்ச்சி முன்னுரை எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த நூலை அந்த முன்னுரையை படிக்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு 2 பாடல்களை மட்டும் எடுத்து அவர் விளக்கி இருப்பார். அதாவது கம்பராமாயணத்துல அந்த சூரியன் வெளிப்படும் பொழுது எப்படி வரும்னு கம்பன் எழுதியிருப்பான்னா, சூரியன் ராவணன் கொடுமைக்கு அஞ்சி வெளிவர முடியாமல் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது ராமன் படையை கொண்டு வருகின்றான். அதை பார்த்தவுடன் சூரியன் வெளிவந்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு கம்பர். ராவண காவியத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது அதே கதிரவன் எப்படி வெளியில வருதுன்னு இவர் எழுதுறாரு புலவர் குழந்தை. 2ஆம் போர் படலத்துல வரும். அதாவது 3 நாட்கள் போர் நடப்பதாக ராவணகாவியம் அந்த இறுதி போர்க்காண்டத்திலே புலவர் குழந்தை அவர் பேசுவார். அப்ப அந்த 2ஆம் போர் படலத்துல இருண்ட பேரிருளை நீக்கி இளங்கதிர் செல்வன் துப்பில் திரண்டுமே பொருதுவென்று சென்றவர் போக மண்ணீர் புரண்டுமே உயிரை நீத்து போன மாமரவர்க்கு இன்றோடு 2 நாள் ஆயிற்று என்ன எண்ணுவான் போல வந்தான். என்ன பொருள்னா, இந்த இருண்ட பேரிருளை நீக்கி, பேரிருள் இருக்கின்றது, அதை நீக்கி அந்த இளங்கதிர், அந்த கதிரவன் தன்னுடைய அந்த காரிருளை நீக்கிவிட்டு இளங்கதிர் செல்வன் என்று அந்த சூரியனை குறிக்கின்றார். அப்படி வெளியில வருது.
அப்படி வரும் பொழுது அந்த கதிரவன் என்ன நினைக்குதான், எவ்வளவு ஒரு அருமையான இலக்கிய சுவைன்னு பாருங்க. முன்னதுல அந்த முன்னூலில் கூறப்பட்ட இலக்கிய சுவைக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமைதான். ஏன்னா அடிக்கடி அவங்க சொல்றாங்க, இதுல இலக்கிய சுவை இருக்கா, காவிய சுவை இருக்கா, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இலக்கிய நயமாக எழுத தெரியுமா அப்படின்னு கேள்விகள் எதையுமே படிக்காம எழுப்பக்கூடிய கேள்விகள் அது. அதற்காகத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை ஒப்பிட்டு காட்டுகிறார். அவர் சொல்றாரு, அந்த போரிட்டு வென்று சென்றவர்கள் போக, ஏன்னா 3 நாள் போர் நடக்குது, 2வது நாள் சூரியன் வந்து உதிக்குது. சூரியன் உதிக்கின்ற பொழுது வென்றவர்களை மட்டும் எண்ணி சூரியன் உதிக்காது. அதாவது அந்த மனநிலையை அவர் சொல்கின்றார். அந்த முதல் நாள் வந்து நிலத்தில் புரண்டு உயிரை நீத்த மாவீரர்களுக்கு இன்றோடு 2 நாள்கள் ஆயின என்று எண்ணுகின்றவன் போல எழுந்து வந்தான். என்ன ஒரு அற்புதமான உவமை பாருங்க. அந்த சூரியன் என்ன எண்ணிக்கொண்டு வருகிறதாம், வென்றவர்களை பற்றி மட்டும் சூரியன் எண்ணவில்லை, மாண்டவர்களுக்காகவும் வருந்துகின்றது. அந்த இடத்துல ஒரு சோகம் நம்மை அறியாமல் அதை படிக்கின்ற பொழுது நம்முடைய மனத்தை கவ்விக்கொள்ளும். ஆமால, 2வது நாள் போர் நடக்குது, மாவீரர்கள் இறந்திருக்கின்றார்கள். அப்ப அது ஒரு சூழல். அந்த சூழல் எப்படி இருக்கும்? ஒரு அமைதியான சூழல். ஆனா போரை நடத்தித்தான் ஆக வேண்டும், வென்றுதான் ஆக வேண்டும் அப்படின்ற அந்த மன திண்மை இருக்கும். அதே நேரத்தில் சோகமும் இருக்கும். அது எவ்வளவு அழகா அந்த காவியத்தில் அந்த கதிரவனை உவமையாக்கி புலவர் குழந்தை இயற்றியிருக்கின்றார். இப்ப இதுல எந்த இடத்துல உங்களுக்கு காவிய சுவை இல்லை அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைப்பதாக அவருடைய ஆராய்ச்சி முன்னுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருப்பார். இன்னொரு இடத்துல இது வந்து கதிரவன் தோற்றம், இன்னொரு இடத்துல கதிரவன் மறைவு. அப்ப வந்து முன்ன நூல் கம்பராமாயணம் எப்படி எழுதுகின்றது? சூரியன் மகனான சுக்ரீவன் ராவணனது மணிமுடியை சிதைக்க ராவணன் அங்கு நின்று சென்றது போல மகன் வென்றி கண்ட மகிழ்வால் சூரியனும் மறைந்து சென்றான் அப்படின்னு முன்னர் எழுதக்கூடிய நூல் எழுதுகின்றது. ஆனால் ராவணகாவியம் இயற்றிய நம்முடைய புலவர் குழந்தை அவர்கள் அதை எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், குருதியாடி குவிப்பின காடனர் பறவை போல படர் செங்களத்தினை பருதி காண படாதென செல்லவே இரவு வந்தது இனும் கொழுவேனேனோ. அதாவது குருதியாடி குவிப்பின காடனர், குருதி நமக்கு தெரியும் ரத்தம், அது வந்து பிணக்காடு மேல பிணக்காடு போல இருக்கு. அந்த பிணக்காடு எப்படி இருக்குன்னா, உடல்கள் வந்து ஒன்றன் மேல் ஒன்று விழுந்து கிடப்பது எது போல இருக்கு என்று சொன்னால், மேல் நோக்கி எழும் கடல் போல படர்ந்த அந்த குருதி நிறை செங்களத்தினை சூரியன் வந்து பார்க்க விரும்பலையாம். அதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இத்தனை பேர் மடிந்திருக்கிறார்களே அப்படின்னு மனது அது வந்து வெறுத்து போய் இவர்களை இனியும் பார்க்க கூடாது எனும்படி மறைந்திட இன்னும் சொல்வேன் என்னும்படி இரவு நேரம் வந்தது. நான் இன்னும் வந்து அந்த வீரர்களினுடைய அந்த வலியை பற்றி சொல்வேன் அப்படின்னு நினைத்து கொண்டே அந்த இரவு நேரம் வருகிறது. அந்த இரவு நேரம் வருகிறதுன்றது எதை குறிக்கிறது? அந்த மனதில் இருக்கக்கூடிய இருளையும் சேர்த்து குறிக்கின்றது. அதான் போர் நடக்கின்ற பொழுது ஒரு சூழ்நிலை, அந்த மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்பதை கதிரவன் எழுகின்ற பொழுதும் புலவர் குழந்தை எப்படி எம்புகின்றார், மறைகின்ற பொழுதும் எப்படி எம்புகின்றார். அப்ப மறைகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கதிரவன் மறையாது. ஏன்னா போர் நடக்கின்றது. இயற்கை வந்து எந்த அளவுக்கு அது வருந்துகின்றது என்பதை ஒரு இயற்கையோடு அந்த ஓமையை கொண்டு விளக்குவது என்பது எவ்வளவு ஒரு சிறந்த கவிநயத்தை வெளிப்படுத்துகின்றது என்பதை எடுத்துக்காட்டிற்காக அந்த 2 பாடல்களை ஒப்பிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருப்பார். இப்ப நம்முடைய தோழர் வசந்த் அவர்கள் சொன்னது போல பழமைக்கு பயணச்சீட்டு, புதுமைக்கு நுழைவுச்சீட்டு என்று அறிஞர் அண்ணா அந்த இறுதியில சொல்றார். தன்மான இயக்கத்தார், தமிழ் பகைவர்கள், காவியச்சுவை அறியாதார், கலை உணர்வில்லாதார் என்ற அவமொழியினை அடித்து துரத்தும் ஆற்றலாயுதம் தமிழ் மறுமலர்ச்சியின் தலை சிறந்த நறுமலர். நெடுநாள் ஆராய்ச்சியும் நுண்ணிய புலமையும் இனப்பற்றும் ஒருங்கமைந்த ஓவியம். தமிழரின் புதுவாழ்வுக்கான போர் முரசு. காவிய உருவில் ஆரியத்தை புகுத்திவிட்டோம், எனவே அது அழிந்துபடாது என்று இருமாந்திருப்போருக்கு ஓர் அறைகூவல். தமிழருக்கு உண்மையை உணருமாறு கூறும் ஓர் அன்பழைப்பு. தமிழ் அரசுக்கு கால்கோள், விடுதலை கீதம். இப்படி அந்த ஆராய்ச்சி முன்னுரையை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைவு செய்கின்றார். 1971 தடை நீக்கப்படுகின்ற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதற்கு ஒரு ஆராய்ச்சி உரை எழுதுகின்றார். அதையும் இந்த நூலில் இணைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஆராய்ச்சி அணிந்துரையிலே ஒரு முக்கியமான செய்தியை கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது
ஏற்கனவே இந்த ராமாயணத்தை பற்றி அவர் குறிப்பிட்டு விட்டு வான்மீகி ராமாயண மூலத்திலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திதான், அந்த கலைஞர் அவர்களுடைய வரிகளில் படிக்கின்ற பொழுது, வான்மீகி ராமாயண மூலத்திலிருந்து கம்பன் தனது ராமாயண கதையை பாத்திரங்களை படைத்தான் எனினும் தமிழ் பண்பாடு என்று தான் கருதியற்கு ஏற்ப பல மாறுதல்களையும் ஆங்காங்கே செய்து தமிழ் உணர்வினை காட்டியுள்ளார். வருணனைகளும் சொல்லாட்சியும் விரவியுள்ள கம்பனின் சுவைமிகு செந்தமிழ் செய்யுட்களை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட நம்மால் இயலாது. ஆயினும் பன்னாயிரம் பாடிய பாட்டரசன் கம்பன் எழுப்பாத இன்றமிழ் உணர்வை எழுப்பியவர். தமிழின் அருமையை, இனிமையை, ஏற்றத்தை, பெருமையை, தனி பெருந்தன்மையை உணர்த்தியவர். கம்பனின் ராமாயணத்தை ராவணகாவியமாக மாற்றியமைத்த தன் மூலம் செந்தமிழ் பெருமக்களின் சிந்தனை தீயை நெய்யூற்றி வளர்த்தவர் புலவர் குழந்தை அவர்கள். அதுல ஒரு சில பாடல்களை, ராவணகாவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை கலைஞர் அவர்கள் எடுத்துக்காட்டுக்கு அதுல எழுதுறார். அதுல ஒரு சில பாடல்களை மட்டும் அவர் சொன்னதுல இருந்து ஒரு 2 பாடல்களை மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ராவணகாவிய தொடங்குவதற்கு முன்பு ஒரு அறிமுகம், இந்த பாடல்கள் எப்படி இருக்கின்றன என்பதற்கு. கல்வி நிலை பழந்தமிழகத்தில் எப்படி இருந்ததுன்னு புலவர் குழந்தை ஒரு கற்பனை செய்கிறார். நான் தான் சொன்னேன் இல்லையா, சங்க இலக்கியம் மிகச்சிறந்த இலக்கியம் நம்மிடையே இருந்தது. அப்ப கல்வி கற்றோர் இருந்திருக்கின்றார்கள். பெண்பார் புலவர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் அந்த சங்க இலக்கிய தொகுப்புல நமக்கு கிடைக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அப்ப அந்த கல்வி எப்படி இருந்திருக்கும் தமிழர்களிடையேன்னு ஒரு கற்பனை செய்கிறார் புலவர் குழந்தை. அப்ப சொல்றாரு, ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை, பாடுகை இல்லார் இல்லை, பள்ளியோ செல்லார் இல்லை, ஆடுகை இல்லார் இல்லை, அதன் பயன் கொள்ளார் இல்லை, நாடுகை இல்லார் இல்லை, நற்றமிழ் வளர்ச்சி அம்மா. எவ்வளவு அருமையாக, ஏடு கையில இல்லாதவர்களே தமிழர்கள் இல்லை, எல்லோரும் ஏடு வைத்திருக்கின்றார்கள். இயலிசை கல்லார் இல்லை, அந்த இசையை கற்றிருக்கின்றார்கள், நாடகத்தை கற்றிருக்கின்றார்கள். பாடுகை இல்லார் இல்லை, எல்லோரும் பாடலை அறிந்து வைத்திருக்கின்றார்கள், எப்படி பாடுறது அதனுடைய இலக்கணத்தை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். பள்ளியோ செல்லார் இல்லை, எல்லோருக்கும் கல்வி இருந்திருக்கின்றது. ஆடுகை இல்லார் இல்லை, அதன் பயன் கொள்ளார் இல்லை, அவர்களுக்கு அந்த நடனக்கலையும் தெரிந்திருக்கின்றது. நாடுகை இல்லார் இல்லை, நற்றமிழ் வளர்ச்சி அம்மா. இவ்வளவு அருமையான வளர்ச்சியை பெற்று அந்த நற்றமிழ் நாடு சிறந்து இருந்திருக்கின்றது. ராவணகாவியத்தை படித்துவிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை பற்றி, நம்முடைய இலக்கியங்களை பற்றி, இதுல காவிய சிறப்பே இல்லைன்னு சொல்றவங்க இதை படிக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு கம்பராமாயணத்தை விட இது குறைந்ததாக இருக்கின்றது என்ற அந்த கேள்வியை நாம் முன்வைக்கின்றோம். இவங்க இலக்கியவாதி, நாங்கள்லாம் இலக்கியவாதின்னு சொல்றாங்கல்ல, தீஜாவை படிச்சியான்னு கேட்பாங்க, ஜெயகாந்தனை படிச்சியான்னு கேட்பாங்க, இவரை படிச்சியா, அவரை படிச்சியா, சுஜாதாவை படிச்சியா, பாரதியாரை படிச்சியா. அப்ப அவங்க கிட்ட நம்ம ஒரு எதிர் கேள்வி கேட்கிறோம். நீங்க பாரதிதாசனை படிச்சிருக்கீங்களா? நீங்க சிறுகதை மன்னர் எங்க கிட்ட இருந்தாரு தென்னரசு, அவருடைய கதைகளை படிச்சிருக்கீங்களா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காவியங்களை, அவருடைய நெடுங்கதைகளை படிச்சிருக்கீங்களா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நூல்களை படித்திருக்கீங்களா? எதுவுமே அவங்களும் படிச்சதில்லை. அப்ப இதெல்லாம் படிக்காம நீ இலக்கியவாதின்னா, உன்னுடையதெல்லாம் படிக்காம நானும் இலக்கியவாதி தான். அது எந்த இடத்துல நீ நாங்க இலக்கியம் சரியா படிக்கல, எங்களுக்கு இலக்கியம் தெரியாது, எங்களுடைய இலக்கியத்துல சுவை இல்லை, நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்வி இயல்பாக வரக்கூடிய கேள்வி. ஒரு சாராரை படிக்காமல் நாங்கள் இலக்கியவாதி என்று நீங்கள் சொல்லிக் கொள்வீர்களானால், நாங்களும் எங்களுக்கு தேவையான இலக்கியங்கள் 2 வகை உண்டு. ஒன்று மக்கள் இலக்கியம், ஒன்று மக்களுக்கு உதவாத சும்மா கடவுளை பற்றியும் அழகை பற்றியும் இயற்கையை பற்றியும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இலக்கியம். இந்த அழகை பற்றி பாடுவது, இயற்கையை பற்றி பாடுவது, அது இருந்தா மட்டும்தான் கவிதையா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதில் கூட மக்களை பற்றி எண்ணி பாடியவர் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோன்னு ஒரு பாடல் வரும், புரட்சி கவி என்ற அந்த காப்பியம். அந்த நிலாவினுடைய அழகை சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லுவார்னா, உன்னை பார்க்கும் இன்பம் எப்படி இருக்கு தெரியுமா? நிலவை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோணும்? உலக கவிஞர்கள் ஷெல்லி நிலவை பற்றி எழுதியிருக்கிறார், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எல்லா ஆங்கில கவிஞர்களாக இருக்கட்டும், மற்ற மொழி கவிஞர்களாக இருக்கட்டும், நிலவை பற்றி எழுதாத கவிஞர்கள் யார்? என்ன நினைப்பாங்க? அதிகபட்சம் உன்னுடைய நிறம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஒளி என்னுடைய காதலியை நினைவுபடுத்துகின்றது, இப்படியாகத்தான் எழுதுவார்கள். புரட்சி கவிஞர் தான் எழுதினார், உன்னை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? அவன் பஞ்சத்துல இருக்கான் தெரியுமா, சோறையே பார்க்காதவன் திடீர்னு சோறை பார்த்தா அவனுடைய முகம் எப்படி பூரிக்கும்,
அது எவ்வளவு மகிழ்ச்சி அவனுக்கு தரும். அது போல உன்னை காணும் பொழுது நான் மகிழ்கின்றேன் எழுதினார். உலகத்துல வேற எந்த கவிஞர் இப்படி எழுதினாங்க? அதுதான் பாரதிதாசனை நீங்க படித்து பார்த்தால் உலகத்தரம் அவருடைய படைப்புகள் என்பது. ஆனா இவங்க பாரதிதாசனையும் படிக்கிறது இல்ல, பெரியாரையும் படிக்கிறது இல்ல. ஆனா ஈரம் இல்லை அப்படின்னு சொல்ல மட்டும் இவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து துணிவு வருகின்றது? அப்ப இந்த ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை, அந்த ஓசை நயம் பாருங்க, அந்த காவியத்திற்கு உண்டான அந்த ஓசை நயம், அதோடு அவர் எழுதியிருக்கிறார். அதை கலைஞர் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார், எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார் புலவர் குழந்தை என்று. இப்படி இந்த நூலினுடைய தொடக்கம் அதை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, ஏன்னா இது 71 கலைஞர் அவர்கள் எழுதியது. அப்ப இந்த நூலுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரும்பெரும் ஆராய்ச்சி முன்னுரை வழங்கியுள்ளார்கள். அதில் அவர்கள் இந்நூல் பழமைக்கு பயணச்சீட்டு, புதுமைக்கு நுழைவு சீட்டு, இது ஏற்கனவே நாம பார்த்தோம் அப்படின்ற அந்த செய்தியையும் போட்டுவிட்டு, சென்னை ராஜ்ய ஆட்சி பொறுப்பில் வீற்றிருந்தோர் தமிழரசுக்கு கால்கோள் செய்யும் இந்த விடுதலை கீதத்திற்கு தடை விதித்து நூல்களை பறிமுதல் செய்தனர். இப்பொழுது ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு பிறகு 4.5 கோடி தமிழர்களின் இதய தெய்வமாக விளங்கும் பேரறிஞர் அண்ணா அமைத்து தந்த இன்றைய தமிழ்நாடு அரசு சென்னை ராஜ்ய அரசு விதித்த தடை உத்தரவை நீக்கியுள்ளது. ஆம், தடை நீங்கி முகிலை கிழித்து வெளிக்கிளம்பும் ஒரு முழுமதி போல இப்பொழுது ராவண காவியம் 2ஆம் பதிப்பு வெளிவருகிறது என்று 1971 கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்ப நம்ம ராவண காவியத்துக்குள்ள போலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல ராவண காவியம் 5 காண்டங்கள், 57 படலங்கள், 3100 பாடல்கள். இந்த பாடல்களை நாம் பார்ப்பதற்கு முன்னர் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இத முன்கதை சுருக்கம் அப்படின்றதும் இந்த நூல்ல கொடுத்திருக்காங்க. அந்த கதையை நம் காவியம் படிக்கின்ற பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம். அந்த கதையின் போக்கு அப்படியே போற, அந்த காவியத்தை படிக்கின்ற பொழுதே நாம் அது புரியும். ஆனா ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, ராவண காவியத்துல எப்படி புலவர் குழந்தை அவர்கள் முக்கியமான பகுதிகளை இணைத்தார்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த நரகாசூரனை அவருடைய பெயரை மாற்றி அவன் எப்படி சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 10 மன்னர்களினுடைய அரசர்களினுடைய பெயர் அதுல இருக்கும். அதே போல இந்த பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கும். ராவண காவியத்தினுடைய சிறப்பே அதுதான். காமவல்லி, ராவணனுடைய தங்கை காமவல்லி, சூர்பனகைன்னு ராமாயணம் சொல்லுது. ஆனா இந்த ராவண காவியத்தை படிக்கின்ற பொழுது மனத்தில் நிறுத்துங்கள், காமவல்லி ராவணனுடைய தங்கையின் பெயர். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. சூர்பனகை அப்படின்னா, சூர்ப்பு என்றால் முரம், நகை என்றால் பல். அப்போ முரப்பல்லி அப்படின்ற அந்த பெயரை தருகின்றது. கம்பன் பாருங்க எப்படி எல்லாம் ஒரு தமிழரை, ஒரு தமிழச்சியை சொல்லும் பொழுது முரம் போன்ற பல்லுடையவள். அதே போல மண்டோதரின்னு ராமாயணம் கூறுகின்றது. மண்டுனா பெரிது, உதரம்னா வயிறு. அப்ப பெரிய வயிற்றை உடையவள், அதான் மண்டோதரி. அப்ப ராவண காவியத்துல புலவர் குழந்தை பெயரை மாற்றுகின்றார். என்ன பெயர்னா வண்டார்குழலி. எவ்வளவு அழகான ஒரு பெயர். ராவணனுடைய மனைவியினுடைய பெயர் வண்டார்குழலி. கும்பகர்ணன் அப்படின்னு நாம சொல்றோம், ராவணனுடைய தம்பி. கும்பம்னா குடம், கர்ணம்னா காது. கும்பகர்ணன்னா குடக்காதன்னு பொருளாம். அப்ப புலவர் குழந்தை மாற்றுகின்றார், கும்பகர்ணன் அப்படின்னு அவர் மாத்துறார். இந்த அதே போல பீடனன், விபீஷணன் கிடையாது, ராவண காவியத்திலே பீடனன் அவனுடைய பெயர். இப்படி இந்த பெயர் மாற்றங்களை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் இந்த ராவண காவியத்தினுடைய தொடக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிரம். புலவர் குழந்தையே பாயிரம் என்பது எல்லா இலக்கியத்துக்குள்ளும், நீங்க பெரிய புராணத்தை படிச்சாலும் சரி, கம்பராமாயணத்தை படித்தாலும் சரி, இல்ல எல்லா இலக்கியங்களை படித்தாலும் அந்த கடவுள் வாழ்த்துல தொடங்குவாங்க. இவர் எப்படி தொடங்கியிருக்காருன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ் நிலத்தை பற்றிய வாழ்த்து, தமிழ் மக்களை பற்றிய வாழ்த்து, தமிழ் புலவர்களை பற்றிய வாழ்த்து, முப்பால் அதாவது திருக்குறள் பற்றி வாழ்த்து, அதற்கு பிறகு இந்த காவியத்தினுடைய தோற்றம், நோக்கம் ஏன் அப்படின்ற ஒரு பகுதி. இதுதான் அந்த பாயிர பகுதியில் வரக்கூடிய பாடல்கள். இதுல இன்னைக்கு நாம தமிழ்த்தாய் வாழ்த்தை மட்டும் பார்க்கலாம். அதற்குதான் நேரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கலிவிருத்தத்துல அமைந்த பாடல். எல்லா பாடல்களையும் பார்க்க முடியாது, 1-2 பாடல்களை பார்க்கலாம். உலகம் ஊமையாய் உள்ள அக்காலையே பலகலை பயன் பாங்குறத் தாங்கியே இலகி இன்று நானென்னு மொழிக்கெல்லாம் தலைமையான் தமிழ் தாயினை போற்றுவாம். ரொம்ப எளிமை. இதற்கு உரை இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு 2 தடவை நீங்க வாய்விட்டு படித்தீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். உலகம் ஊமையாய் உள்ள அக்காலையே. உலகம் ஊமையாய் இருந்த அக்காலையேன்னா, உலகத்தில் மொழி தோன்றாத மக்கள், அதாவது சில மொழிகள்லாம் ரொம்ப பிற்பாடு தோன்றியதுதான் தமிழுக்கு பிறகு. அப்படி மொழி தோன்றாத காலத்தில்
இருந்த அந்த காலகட்டத்திலேயே தமிழை பொறுத்தவரை பல இலக்கியங்களை பெற்றது விளங்கியது, கலைகளை பெற்றது விளங்கியது. அதுதான் உலகம் ஊமையாய் உள்ள காலையே பலகலைப்பயன் பாங்குறத் தாங்கியே இலகியின்று நானென்னு மொழிக்கெல்லாம். அதாவது இன்றைக்கு தானும் ஒரு மொழி என்று சொல்லப்படுகின்ற பல மொழிகளுக்கு எல்லாம் தலைமை தாங்கும் தமிழன்னையை போற்றுவோம், தலைமையான் தமிழ்த்தாயினை போற்றுவோம் அப்படின்னு முதல் பாடல் தமிழை குறித்து அவர் எழுதியிருக்கின்றார். அடுத்தது, பின்னர் வந்து பிறந்து செருக்கொடு முன்னர் வந்த மொழிவள வீயவும். தமிழுக்கு பிறகு பல மொழிகள் தோன்றியது, ஆனா இன்று வரை தொடர்ச்சியா தமிழ் இருக்கின்றது. நீங்க சும்மா ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் போட்டா கூட 2000-2500 ஆண்டுகள்னு சொல்லலாம். இதுல வந்து அந்த செவ்விய செம்மொழின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு அடிப்படை என்ன, ஒரு தொடர்ச்சி இருக்கு. நீங்க வந்து சீன மொழிக்கும் அவங்க செம்மொழி சொல்றாங்க, ஹீப்ரு இதெல்லாமும் செம்மொழிகள் தான். ஆனா அந்த மொழிக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஹீப்ரு படிக்கக்கூடியவர்கள் அல்லது சீன மொழியை அந்த மேண்ட்ரினை படிக்க கூடியவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடைய இலக்கியத்தை இன்னைக்கு படிக்க முடியாது. அது வந்து அவங்களுக்கு எழுத்துக்களே என்னன்னு தெரியல. ஆனா நமக்கு வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த 10 பாட்டா இருக்கட்டும், 8 தொகையா இருக்கட்டும், தொல்காப்பியமா இருக்கட்டும், பொருள் வந்து கொஞ்சம் சிரமம். ஏன்னா சில சொற்களுக்கான பொருள் நமக்கு விளங்கல. ஆனாலும் தமிழறிஞர்கள் அதை கண்டுபிடித்து எழுதி நமக்கு உரையாக கொடுத்திருக்கின்றார்கள், படிக்க முடிகின்றது. அப்ப அந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு 2000 வருடமாக இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சி, அது வந்து தமிழினுடைய ஒரு சிறப்பு. அதனால்தான் அதற்கு செம்மொழி நிலை என்று வருகின்ற பொழுது மற்ற மொழிகளுக்கு இல்லாத அந்த 6 தகுதியும் தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சிறப்பாக சொல்கின்றார்கள் அல்லவா. பின்னர் வந்து பிறந்து செருக்கொடு முன்னர் வந்த மொழிவள வீயவும். பின்னால பிறந்த மொழிகள் எல்லாம் விழுந்துருச்சு. தமிழுக்கு பிறகு வந்த மொழிகள் கூட இன்றைக்கு இல்லாத மொழிகள் பல உண்டு. இன்னும் இளமையாய் உள தன்னிகர் தமிழ்த்தாயினை போற்றுவோம். ஆனால் நம்முடைய மனோன்மணி சுந்தரனார் அவர்கள் எழுதுகிறாரே, நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த அப்படின்ற அந்த பாடல்ல, சீரிழமை உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இளமைன்றது என்ன பொருள் அப்படின்னா, அந்த தொடர்ச்சியை தான் நம்ம இளமைன்னு சொல்றோம். தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூட தலைமுறையினரும் நீங்க சங்கத்தமிழை வந்து கொஞ்சம் முயன்றால் படித்து விடலாம். 2000 வருடங்களுக்கு முன்னர் இருந்த அந்த பயன்பாட்டை முயன்றால் நம்மால படிக்க முடிகின்றது அல்லவா. அதுதான் அந்த இளமைக்கு பொருள் என்று நாம் கொள்ள வேண்டும். அவ்வளவு அழகாக அந்த மொழியை போற்றக்கூடிய அந்த நிலை. இன்னொரு இடத்துல வந்து நாம இயல்பாக சொல்றதுதான், தமிழ் வந்து அந்த திராவிடியன் லாங்குவேஜஸ் சொல்லும் பொழுது அந்த திராவிட மொழி குடும்பத்தில் மூத்தது தமிழ். அதற்கு பிறகு கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு இவையெல்லாம் வருகின்றன. அதை பற்றிய ஒரு பாடல், கன்னடம், தெலுங்கு, துளு, அம்புயல்னா அழகிய அந்த முகிலினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மன்னி மேவு மணி மலையாளமும் மழை முகிலினங்கள் நிலையாக பொருந்தி உழவும்படியான அழகிய மலைவள பகுதியில் பிறந்த மலையாளமும். அதுதான் கன்னடம், தெலுங்கு, துளு, அம்புயல் மன்னிமேவு மணி மலையாளமாம் பொன்னின் மேனி திரிந்து பொலிவரு தன்னை நேர்தமிழ்த்தாயினை போற்றுவோம். இந்த மொழிகளை எல்லாம் பொலிவு குன்றாமலும் தனக்கு நிகர் தானேயாகவும் விளங்குகின்ற, இவற்றையெல்லாம் ஈன்று விட்டாலும் கூட, மற்ற மொழிகளை ஈன்றாலும் கூட தமிழினுடைய பொலிவு என்பது குறையாமல் இருக்கின்றது. அப்படியான தமிழன்னையை போற்றுவோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு கவிதை உண்டு. அது வந்து வெளிவராத கவிதைன்னு பல ஆண்டுகளுக்கு முன்னர் விடுதலையில வெளிவந்த ஒரு கவிதை. அது வந்து நீங்க நூல் தொகுப்புல பார்க்க முடியாது. செந்தமிழ் கவிஞர் தேவையின் நாட்டில் எளி உள்ளத்தில் புலி உள்ளம் சேர்க்க கணக்கில்லா கவிஞர்கள் கட்டாயம் தேவை, தூங்கும் தமிழர் சுருக்கென விழிக்க ஈங்கு கவிஞர்கள் எண்ணிலார் தேவை அப்படின்னு அந்த கவிதை தொடங்கும். அதுல ஒரு இடத்துல புரட்சி கவிஞர் சொல்வார், இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இவையெல்லாம் தமிழே என்ற உண்மையை தமிழர் எல்லாம் அடிக்கடி நொடிக்கு நொடி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், கவிஞர் எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார். அதை வலியுறுத்தக்கூடிய அந்த ஒரு பாடல் ஒரு 4 வரிகளில் எப்படியெல்லாம் அந்த தமிழன்னையை போற்றுவோம்னு சொல்லும் பொழுது அந்த தமிழினுடைய வரலாற்றையும் தமிழிலிருந்து பிறந்த மொழிகளை பற்றியும், அதே போல இன்னொரு இடத்துல மண்ணை நேர்தரு வள்ளலும் மற்றரும், அதாவது மன்னர்கள் போற்றி வளர்த்த தமிழ் அப்படின்னு நாம படிக்கிறோம். அவர்களும் வள்ளலும், மன்னர்களுக்கு அடுத்தது வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள், சிற்றரசர்கள் இருந்திருக்கிறார்கள். மற்றரும் பொன்னை ஈந்தும் பொன் போன்றதும் இன்னுயிர் தன்னை ஈந்தும் தகவுடன் ஓம்பிய அன்னை நேர் தமிழன்னையை போற்றுவோம். ரொம்ப எளிமையா இருக்கு. அதே நேரத்துல அது நீங்க வாய்விட்டு படிக்கின்ற பொழுது மண்ணை நேர்தரு வள்ளலும் மற்றரும் பொன்னை ஈந்தும் பொன் போன்றதும் இன்னுயிர் தன்னை ஈந்தும் தகவுடன் ஓம்பிய அன்னை,
அந்த எதுகை மோனை படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எந்த இடத்திலும் அந்த பிசிறு தட்டாமல், அந்த இலக்கிய சுவை குறையாமல் எழுதக்கூடிய அந்த பாடல். இதை நீங்க படிக்கின்ற பொழுது மீண்டும் நாம சங்க இலக்கியத்திற்கு போகலாம். ஏன்னா ராவணகாவியம் என்று இல்லை, நீங்க பக்தி இலக்கியத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் பக்தி இலக்கியத்துல இருக்கக்கூடிய பல பாடல்களை நாம படிக்கின்ற பொழுது சங்க இலக்கியத்தோட பயன்பாடு அப்படியே எடுத்து கையாண்டு இருப்பார்கள். அந்த ஓமைகளாக இருக்கட்டும், இந்த யானை பற்றி சொல்லக்கூடிய குறுந்தொகை பாடல்கள்லாம் அது அப்படியே பக்தி இலக்கியத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம இந்த ராவணகாவியம் படிக்கின்ற பொழுதே அந்த செய்திகளையும் நாம் பார்க்கலாம். எப்படி பக்தி இலக்கியம் தமிழை வளர்க்கல, சங்க இலக்கியத்துல இருந்து கொண்டு ஏன்னா ஒரு காலகட்டத்துல அவங்க கிட்ட மட்டும்தானே கல்வி அறிவு இருந்தது. அவங்க இப்ப நமக்கு தெரியாது சங்க இலக்கியத்துல என்ன இருந்ததுன்னு, அந்த காலகட்டத்துல தெரிய போறது இல்ல. இவங்க சங்க இலக்கியத்துல இருந்த அந்த ஓமைகளை அப்படியே கையாண்டுதான் பக்தி இலக்கியம் முழுக்க இயற்றப்பட்டது. அப்போ நீங்க அதனுடைய தாக்கம் எல்லா இலக்கியங்களிலும் இருக்கும். கம்பராமாயணத்தை படிக்கின்ற பொழுதும் சங்க இலக்கியத்தினுடைய தாக்கம் இருக்கும். சங்க இலக்கியத்தை கற்றவர்கள் இலக்கியம் படைக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் இருக்கும். அதை நீங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய படைப்புகளிலும் பார்க்கலாம், கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களிலும் பார்க்கலாம். அதுல சங்க இலக்கிய கூறுகள் அங்கங்க அவர் தெளித்துதான் விட்டிருப்பார். அதே போல ராவணகாவியத்திலும் நீங்க சங்க இலக்கியத்தை படித்து அந்த காரணத்தினால் புலவர் குழந்தையுடைய ராவணகாவியத்திலும் அந்த செய்திகள் இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில செய்திகள், இப்ப இந்த மன்னர்களை பற்றி சொன்னார்கள், மன்னர்கள் போற்றி வளர்த்த தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செய்தி உண்டு. அதாவது நம்மிடையே இருக்கக்கூடிய இலக்கியம், அதாவது அந்த இலக்கியம் பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படையிலே அந்த பொருணராற்றுப்படை, இந்த ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னே நம்ம கிட்ட ஒரு தொகுப்பு இருக்கு, அந்த 10 பாட்டுக்குள்ள வரும். இந்த ஆற்றுப்படை, இந்த பொருணர் ஆற்றுப்படை கரிகான் பெருவளத்தானினுடைய அந்த ஆற்றலை பற்றி கூறுகின்ற பொழுது அதுல ஒரு செய்தி, அவனோட நூலின் வளவா நுணங்கு அரில் மாலை அப்படின்னு, அதாவது 161வது அடியில இருந்து நீங்க போய் அந்த பொருணர் ஆற்றுப்படையில தேடினீங்கன்னா அதில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த வரியில தொடங்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போய் ஆற்றுப்படை நூல் அப்படின்னா அதற்கு என்ன பொருள்? ஒரு பாணன் இன்னொரு பாணனை ஆற்றுப்படுத்துவது. ஆற்றுப்படுத்துவதுன்னா வழி சொல்வது. நான் இந்த மன்னன் கிட்ட போனேன், எனக்கு அவன் இவ்வளவு பரிசில் கொடுத்தான், நீயும் அந்த மன்னனை சந்தித்து பரிசில் பெறுவாயாக. அதான் ஆற்றுப்படுத்துதல். நம்ம ஆறுதல் அப்படின்னு இன்னைக்கு அந்த பொருள் நோக்குல சொல்றோம், அந்த ஆற்றுப்படுத்துதல், அந்த வழி சொல்லுதல் அப்படின்ற அந்த பொருளில் அது வருகின்றது. அதுல முக்கியமான செய்தி என்னன்னா, அவங்க எப்படி அந்த மன்னரை போய் பார்க்கணும், அந்த வழியை பற்றிய குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல மலை இருக்கும், இந்த இடத்துல நீ திரும்பணும், இந்த இடத்துல நீ தங்கலாம், இந்த இடத்துல தங்கும் பொழுது இந்த மக்கள் இருப்பாங்க, அவங்க உனக்கு உணவு தருவாங்க, என்னென்ன உணவு தருவாங்க. இதுதான் அந்த ஆற்றுப்படை நூல்களினுடைய சாரம். அந்த வகையில இந்த பொருணர் ஆற்றுப்படையில இருக்கக்கூடிய அந்த வரிகள் எதை சொல்கிறது என்று சொன்னால், நீ போய் கரிகான் பெருவளத்தான பார்த்தீன்னா அவன் உனக்கு பொற்றாமரை எல்லாம் தருவான். ஏன்னா நீ தமிழ் பாடல்களை பாடுகின்றாய், அதனால உனக்கு பொற்றாமரை, உன்னுடைய விரலியர்னா அந்த பாணன் வீட்டு மகளிரை விரலியர்னு சொல்றாங்க, அவங்க அணிந்து கொள்வதற்கு நகை எல்லாம் கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன பண்ணுவானா, காலின் 7 அடி பின்னால் சென்று அவன் உன்னை அந்த தேர்ல ஏற்றி அனுப்பி வைப்பான். அந்த 7 அடி பின்னால் சென்று அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தமிழ் படித்தவர்களை மன்னர்கள் அரசர்கள் அன்றைக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தனர் என்ற அந்த பொருளில். அப்ப அந்த செய்தியை வலியுறுத்தக்கூடிய நிலையில் இந்த மண்ணை நேர்தரு வள்ளலும் மற்றரும் பொன்னை ஈந்தும் பொன் போன்றதும் இன்னுயிர் ஈந்தும் அடுத்த வரி வரும் பொழுது நமக்கு 65ல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் நினைவுக்கு வரும். இன்னுயிர் ஈந்து, அந்த மொழிக்காக இன்னுயிரை ஈந்து எத்தனை தோழர்கள் மடிந்தார்கள். அது போன்று இன்னுயிர் ஈந்து தன்னை ஈந்து தகவுடன் ஓம்பிய, அப்படியெல்லாம் காத்த அந்த தமிழ் மொழி அன்னை நேர் தமிழ் அன்னையை போற்றுவாம் அப்படின்ற அந்த பாடல். இன்னொரு இடத்துல, இனித்த பாலினும் தேனினும் இன்சுவை கனித்தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தனித்தமிழ் பெருந்தாயினை போற்றுவாம். பாலை விட தேனை விட இனியது, அதுதான் இனித்த பாலினும் தேனினும் இன்சுவை கனித்தொகையினும் கட்டி கரும்பினும். கனிகள் எவ்வளவு இனிமையானது, சாப்பிட சாப்பிட அதை விட இனிமையானது தமிழ். கட்டி கரும்பினும், கரும்பை விட இனிமையானது. நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும், நினைத்த மாத்திரத்திலேயே நம்முடைய சொல்லும் நெஞ்சும் இனித்திடும். அந்த தன்மை தமிழுக்கு உண்டு. தனித்தமிழ் பெருந்தாயினை போற்றுவாம், அப்படிப்பட்ட தமிழ் அன்னையை போற்றுவோம். இந்த பாடல் நமக்கு புரட்சி கவிஞருடைய ஒரு முக்கியமான கவிதையைத்தான் நினைவுபடுத்தும்.
சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் நன் மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு புரட்சி கவிஞர் ஒரு கவிதையில எழுதியிருப்பார். ஆக இது எவ்வளவு இனிமையான பொருளை கொடுத்தாலும் உணவை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் விட இனியது தமிழ் அப்படின்ற அந்த பொருளில் எழுதியது. இன்னொரு பாடல் தான் ரொம்ப சிரிப்பா இருக்கும், நகைச்சுவையா இருக்கும். கனைத்து முக்கியும் கர் உர் என்று உயிர் இணைத்து தேம்பி இடர்படலின்றியே இனித்த இன்சுவையோடு ஒளி திறம்படும் தனித்தகுந்த தமிழ் தாயினை போற்றுவோம். அதாவது இந்த மற்ற வடமொழி இந்த சமஸ்கிருத மந்திரம் எல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப கடினம். உண்மையாவே அந்த மொழி கடினம் தான். நீங்க அடி வயிற்றுல இருந்து பேசணும். அந்த ஒலி எழுப்புதல் என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். அததான் சொல்றாரு, கனைத்து முக்கியும் கர் உர் என்று உயிர் இணைத்து தேம்பி இடர்படல் இன்றியே. அப்படியெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேணாம். தமிழ் ரொம்ப சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி. இனித்த இன்சுவையோடு ஒளித்திடற்படும் அந்த ஒலித்தல் அவ்வளவு இன்சுவையோடு எளிதாக இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ் அன்னையை போற்றுவான். இது முழுக்க முழுக்க தமிழை பற்றி அவர் போற்றி எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள். இப்ப அடுத்த பகுதியில நம்ம அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதம் எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது பார்க்கின்ற பொழுது தமிழகம் பற்றி அவர் என்ன எழுதியிருக்கின்றார், தமிழ் மக்களை பற்றி அவர் என்ன எழுதியிருக்கின்றார், அதே போல முப்பால் திருக்குறளை பற்றி அவர் என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கின்றார் என்று இந்த பாயிர பகுதியிலே பார்க்கலாம். இதுவரை ராவணகாவியத்தினுடைய முதற் பகுதியை கேட்ட தோழர்களுக்கு என்னுடைய நன்றி.